ஓம் நமோ வெங்கடேஷாய. சென்னையிலேருந்து விஜயவாடாவுக்கு போய் ஹாஃப் டே ட்ரிப்பாக கனகதுர்கை அம்மன் கோயில், அமராவதியில் இருக்கிற திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தோட கோயில், மங்களகிரி பானக நரசிம்மர் கோயிலில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு சேம் டே சென்னைக்கு ரிட்டர்ன் ஆன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இந்த கோயில்களுக்கெலாம் நீங்கள் போகணுன்னா யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். நிறைய ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் சென்னையிலேருந்து இருக்குது. பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட டைமிங்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் ஊர்லேருந்து வரீங்கன்னா விஜயவாடாக்கு ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் அஹில்யா நகரி, ஏன்னா நாங்கள் சடனாக தான் பிளான் பண்ணோம். அதில் தான் டிக்கெட் இருந்தது. 3rd ஏசியில் போட்டுக்கிட்டோம். போகிறதுக்கு வரத்துக்குமே துரந்தோவில் இருந்தது, அதனால் அதில் போட்டுக்கிட்டோம். டிக்கெட் இருந்ததுனால நாங்கள் அதில் போட்டுக்கிட்டோம். இது விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷன். கிளாக் ரூம் இருக்குது, ஏசி லாஞ்ச் இருக்குது, அண்ட் ரிட்டையரிங் ரூமும் இருக்குது. நாங்கள் ரிட்டையரிங் ரூம் புக் பண்ணிக்கிட்டோம், ஏன்னா ஃபேமிலியோடு போயிருந்தோம். ஏசி லாஞ்ச்லேயும் குளிச்சுக்கலாம். இல்லை இங்கேருந்து ஒரு ஆட்டோவோ இல்லை ஷேர் ஆட்டோ பேசினா கிருஷ்ணா நதியோட படித்துறை நடந்து போக முடியுமான்னு எனக்கு தெரில. ஆட்டோவில் போகலாம். 10 நிமிஷம் ஆச்சு ஆட்டோவில் போகிறதுக்கு, டிராஃபிக்கெல்லாம் தாண்டி. நீங்கள் நதிக்கரையில் கூட குளிச்சுக்கலாம். இது ரிட்டையரிங் ரூம். 6 ஹவர்ஸ்க்கு பேசிக்கிட்டோம். அப்புறம் எங்கள் ட்ரெயின் வேறு 2 ஹவர்ஸ் டிலே ஆச்சு. அது வெளியில் கீழே ஏசி லாஞ்ச் இருந்தது, அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இது 3 ஹவர்ஸாக தான் புக் பண்ணிக்க முடியுமா. ரூம் நீட்டாக இருந்தது. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம். இம்மீடியட்டாக கனகதுர்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டோம். ஏர்லி மார்னிங் போனோம் அப்படின்னா கூட்டம் கம்மியாக இருக்குது. நாங்கள் போனது சண்டே தான், அந்த அளவுக்கு க்ரௌட் இல்லை. விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்ட தான் கனகதுர்கை அம்மன் கோயில். ஆட்டோ 100 ரூபாய் கேட்டாங்க. தேவஸ்தானத்தோட பஸ்ஸே இருக்குது. நீங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படி ஒரு யூட்டர்ன் அடிச்சிங்கன்னா இது பஸ் ஸ்டாப். இங்கேயே தேவஸ்தானத்தோட பஸ் இருக்குது. கனகதுர்கை அம்மன் கோயில் அடிவாரத்துக்கு போகிறதுக்கு நம்ம அதில் கூட போகலாம், ஆனால் வெயிட் பண்ணி போகணும். ஃப்ரீக்வெண்ட் பஸ் சர்வீஸ் இருக்குது. நாங்கள் ஆட்டோ பேசிக்கிட்டோம். சீக்கிரமாக போயிட்டோம் அப்படின்னா க்ரௌட் அதிகமாக இருக்காது. அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த டைமிங்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டோம். காலையில் போய் சேர்ந்தோன்னா குளிச்சுட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்ட்டு. போன தடவை போகும்போது சாயந்தரம் போனோம். கோயிலில் கொஞ்சம் க்ரௌட் இருந்தது தான். ஆனால் இந்த தடவை நாங்கள் 5:45க்கு ட்ரெயின் ரீச் ஆகி குளிச்சுட்டு போகிறதுக்கு அந்த அளவுக்கு க்ரௌட் இல்லை. சீக்கிரமாகவே வந்துடும் கனகதுர்கை அம்மன் கோயில். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த இடத்துக்கிட்டேருந்து மலைக்கு போகிறதுக்கு கூட இப்போ, அதாவது முதல்ல இருந்தது பஸ்ஸு, அப்புறம் போன தடவை வரும்போது பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது அப்படின்ட்டாங்க மலை மேலே போகிறதுக்கு. ஆனால் இப்போ மலை மேலே போகிறதுக்கும் பஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் லிஃப்ட்டில் போனோம். மலைன்னா பெரிய மலை கிடையாது, ஒரு சின்ன மலை தான் அது. இந்திரகீலாத்ரி அப்படிங்கிறது அந்த மலைக்கு பெயர். நம்ம நடந்தும் போகலாம், மாடிப்படி வழியாக நடந்தும் போகலாம். பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது தேவஸ்தானத்தோடது. லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. 100 ரூபாய் நம்ம லிஃப்ட்டில் போகிறதுக்கு. லிஃப்ட் உங்களுக்கு பெரியவங்களுக்காக இருக்கட்டும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதுதான் விஜயவாடா கனகதுர்கை அம்மன் கோயிலோட அடிவாரம். நீங்கள் லோக்கல் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா மெயின் ரோட்டில் இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம உள்ளே வரணும் நடந்து. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் சாயந்தரம் போனீங்கன்னா ஷியோராக க்ரௌடு இருக்கும். காலையிலே வந்துட்டிங்கன்னா வெளியில் தான் கூட்டம் இருக்குது. மேலே கோயிலில் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. எல்லாம் தரிசனம் பார்த்துட்டு கீழே இறங்கிடுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பிரசாதம் கவுண்டர். இந்த பிரசாதம் கவுண்டருக்கு ஆப்போசிட்டில் தான் லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் இருக்குது. நம்ம லக்கேஜ் அங்கே கொடுத்துக்கலாம். செப்பல் வைக்கிறதுக்கும் கவுண்டர் இருக்குது. இங்கேயே கூட இருக்கலாம் குளிக்கிறதுக்கு இடம். நிறைய பில்டிங்ஸ் கூட இப்போ கட்டிகிட்ருக்காங்க. ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறது தான் லிஃப்ட் இருக்கிற பில்டிங். இதில் தான் நம்ம லிஃப்ட்டில் போய் கோயிலுக்கு போகிறோம். இந்த பில்டிங்லேயே படியும் இருக்கும். மொபைல் அலோட் கிடையாது. ஸோ மொபைல் நம்ம இங்கே டெபாசிட் பண்ணிட்டோம். செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அதன் வழியாக தான் அனுப்புகிறாங்க. லாஸ்ட் டைம் இன்னொரு வழியாக அனுப்பிச்சாங்க. குடிக்கிறதுக்கு ஜலப்பிரசாதம் இருக்குது. ஆள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம திங்ஸ் எல்லாம் நம்ம சேஃபாக வச்சுக்கணும்.
தனித்தனி கவுண்டர் இருக்குது. இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி ஷெட் மாதிரி போட்டிருக்காங்க கோயில் உள்ளே போகிற வரைக்கும். பேட்ரி கார் ஃபெசிலிட்டி இருக்குது. சீனியர் சிட்டிசனுக்குன்னு தர்ஷன் டைம் எதுவும் இருக்கான்ட்டு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறது செப்பல் கவுண்டர். ஸோ நாங்கள் லிஃப்ட்டில் மேலே வந்துட்டோம். 500 தர்ஷன் டிக்கெட் எடுத்திருந்தோம். 500 நம்ம டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா கிட்ட போய் தரிசனம் செய்யலாம் அம்பாளை. அதாவது ஃப்ரீ தரிசனத்துலேயே அம்பாள் நல்லா தெரிவாங்க. கூட்டம் இல்லாததுனால நம்ம போன தடவை வரும்போது நாங்கள் ஃப்ரீ தரிசனத்தில் தான் போனோம். 100 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட்டும் இருக்குது. 500 தர்ஷன் டிக்கெட் க்யூ லைன் கூட செப்பரேட்டாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடும். பிரசாதம் லட்டு கொடுக்குறாங்க. அண்டு மூலஸ்தானம் அம்பாளை ஒட்டி போய் நம்ம தரிசனம் செய்யலாம். ஒரு சிலர் மொபைல் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட மொபைல் வாங்கி வீடியோ எடுத்துக்கிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கிட்டு கொடுத்துட்டேன் அவங்கள்ட்ட மொபைலை. இது வந்து வெளியில் உள்ள அம்பாள் சன்னதி இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தாங்க அம்பாள். அந்த நெத்திக்கு மேலே ஒரு சைடு சூரியன், ஒரு சைடு சந்திரன், நடுவில் திலகம். கிட்ட போய் நம்ம பார்க்கலாமா? அப்படியே அம்பாள் அங்கே ரியலாகவே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஜுவல்ஸில் சிரிச்ச முகத்தில் கையில் சூலத்தோட ரொம்ப அழகான ஒரு அலங்காரமும். நம்ம நின்று தரிசனம் பண்ணுற இடத்துல லெஃப்ட் சைடில் மகாலட்சுமி இருக்காங்க, ரைட் சைடில் சரஸ்வதி இருக்காங்க. மூலஸ்தானத்திலே உற்சவ அம்பாளும் இருக்காங்க. கனகதுர்க்கை அம்மன் சக்தி பீடம். ரொம்ப பவர்ஃபுல்லான அம்பாள் கனகதுர்க்கை அம்மன். விஜயவாடாவில் வந்தோம், லிஃப்ட்டில் போனோம், தரிசனம் பார்த்தோம். சீக்கிரமாகவே தரிசனம் முடிஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் காலையில் போங்க. கூட்டம் அது வெளியிலலாம் பார்த்தா ஃபஸ்ட்டு க்ரௌடு இருந்தது. சண்டே ஹெவி க்ரௌடு தான் இருந்தது கீழெல்லாம். சரி மேலேயும் ரொம்ப க்ரௌடு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம். பட்டு கோயில்கிட்ட அந்த அளவுக்கு க்ரௌடு இல்லை. அதனால் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா காலையில் வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி பாருங்கள். இல்லை வேறு ஏதாவது பெஸ்ட்டு டைம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். போன தடவை சாயந்தரம் வந்தேன், ஓரளவுக்கு மீடியம் க்ரௌட் இருந்தது. அப்போ ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வேறு, வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அண்டு கோபுரத்துக்கு வெளியிலேயே அம்பாள் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கேயும் ஒரு அம்பாள் இருப்பாங்க கோபுரத்துக்கு வெளியில். மேலே தான், மலை மேலே தான் உற்சவ அம்பாள் மாதிரி. உற்சவர் கிடையாது, அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க போல். பட் அங்கேயும் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தரிசனம் பார்த்துட்டு ஆட்டோக்கார்ட்டே கேட்டோம் பக்கத்தில் ஏதாவது ஒரு ஹோட்டல் இருக்கான்னு சொல்லிட்டு. போண்டா சூப்பராக இருந்தது, சூடாக. அவர் ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போனார். அது பேர்லாம் இல்லை, அது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி தான். அங்கே சாப்பிட்டுட்டு மறுபடியும் அதே ஆட்டோவில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே கேப் வச்சுக்கிட்டு அமராவதியில் இருக்கிற திருமலா திருப்பதி தேவஸ்தானத்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக நான் இங்கே வரும்போது எனக்கு அந்த கோயில் போகணுன்ட்டு இல்லை, நான் ரொம்ப தூரம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் கூகுள் மேப்பில் பார்த்தா 12 கிலோமீட்டர்ஸ் காமிச்சது. மங்களகிரிக்கு போகலான்னு தான் வண்டி பேசினோம். சரி போகும்போது இங்கேயும் போயிட்டு போகலாம் அப்படின்ட்டு பிளான் மாற்றிட்டோம் டக்குன்னு. அமராவதி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தோட கோயில் பற்றி வீடியோ ரீசெண்டாக ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக இருந்தது கோயில். பெருமாள் அலங்காரமும் பெருமாளும் பெருசாக ரொம்ப அழகாக இருப்பார். விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 12 கிலோமீட்டர் அமராவதி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தோட கோயில். பஸ் ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரி தெரில. நம்ம ஆட்டோலையோ இல்லை ஊபர் ஓலாலேயோ நம்ம பேசிக்கிட்டு போகணும். ஆந்திர பிரதேஷ் முதலமைச்சர் அவர்கள் அவங்க வீடு, அதை தாண்டோன்னு கோயில் வந்துடும். பவானி ஐலாண்டும் கிட்ட தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் பவானி ஐலாண்ட் கூட போயிட்டு வரலாம். நாங்கள் போகல பவானி ஐலாண்டுக்குலாம், ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு. திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தோட கோயில். இங்கேயுமே சீக்கிரமாகவே தரிசனம் முடிஞ்சிருச்சு. நல்ல டிரைவர், இங்கிலீஷில் பேசினதுனால எங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் கூட வரல, லாங்குவேஜ் ப்ராப்ளமும் வரல. ஓரளவுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் பேசுவாங்க, இருந்தாலும் அவர் டிரைவர் நல்லா இங்கிலீஷ் பேசினார். ஸோ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வரல. நமக்கு லாங்குவேஜ் தெரியணுங்கிறதுல மேனேஜ் பண்ணிக்கலாம். மங்களகிரி பானக நரசிம்மர் கோயிலுக்கு அடுத்து போனோம். பஸ்ஸில் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரணும், விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படின்னா, லாஸ்ட் டைம் நான் பஸ்ஸில் தான் வந்தேன். ரயில்வே ஸ்டேஷன்லேயே பஸ்ஸு வருது மங்களகிரி போகிறதுக்கு. மங்களகிரி பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்ருவாங்க. நம்ம அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் மலைக்கு போனோம். இப்போ நீங்கள் பார்க்குறது மங்களகிரியில் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி கோயில். இது அடிவாரத்தில் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு மேலே போய் சேவிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு மேலே போயிட்டோம். லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி கோயில்
அடிவாரத்தில் இருக்குது மங்களகிரியில். நீங்கள் விஜயவாடாலேருந்து வரணுன்னா பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. 3/4 மணி நேரம் ஆகும். மங்களகிரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து நம்ம மலைக்கு போகிறதுக்கு ஷேர் ஆட்டோ 30 ரூபா அந்த மாதிரியும் போய்க்கலாம். நாங்கள் வந்த அந்த கார்லேயே மலைக்கு போய் இறங்கிட்டோம். மலை ஏறுறதுக்கு ஒரு 50 ரூபா கேட்டாங்க. காரில் போனதுனால பார்க்கிங் ஃபெசிலிட்டி மேலேயே இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் எடுத்தோடனே மலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். பானக நரசிம்மர் கோயில், யுகங்களை கடந்த நரசிம்ம சுவாமி கோயில், ரொம்ப விசேஷமான பழமை வாய்ந்த கோயில். ஆல்ரெடி வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அடிவாரத்துலேருந்து மலைக்கு நடந்து போகலாமா அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆகும். எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, நான் யாரும் நடந்து போய் பார்க்கல. ஆனால் ஷேர் ஆட்டோ நிறைய இருக்குது. ஷேர் ஆட்டோ 30 ரூபா, 10 நிமிஷம் கூட ஆகாது, நம்ம ரீச் ஆகிடலாம். ஆட்டோலேயோ இல்லை கார்லேயோ போனோம் அப்படின்னா. சின்ன மலை தான் மங்களகிரி. இங்கேருந்து பார்க்க அந்த சைடு ஊர் கூட ரொம்ப அழகாக இருந்தது. சண்டேங்கிறதுனாலே என்னவோ க்ரௌடு இருந்தது. லாஸ்ட் டைம் நாங்கள் வர்றப்போ சுத்தமாக க்ரௌடே இல்லை. டைரெக்டாக போய் தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த தடவை கொஞ்சம் க்ரௌடு இருந்தது. அடிவாரத்தில் தான் உங்களுக்கு ஊரெல்லாம் இருக்குது, ஷாப் இருக்கிறது எல்லாமே. இங்கே வந்து பூஜை சாமான் மட்டும்தான் விற்கிறாங்க. செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது, நம்ம செப்பல் விட்டுக்கலாம். மொபைல் பேக்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் உள்ள. 100 ரூபா டிக்கெட் தான் இங்கேயும் வாங்கிட்டோம். ஃப்ரீ தரிசனத்தில் கொஞ்சம் க்ரௌடு இருந்ததுங்கிறதுனால. பட் 100 ரூபா தரிசனத்தில் கூட கொஞ்சம் க்ரௌடு இருந்தது, சண்டேங்கிறதுனால. நரசிம்மர் இங்கே எப்படி இருப்பார்னா, திருமுகம் மட்டும்தான் நரசிம்மருக்கு, முழு திருமேனி கிடையாது. அப்படி அந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து நரசிம்ம சுவாமியோட திருமுகம் மட்டும்தான். அவருடைய திருவாய் நல்ல திறந்த மாதிரி வச்சுருப்பார். ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்குறீங்களா, அதன் வழியாக தான் உள்ளே போகணும். இப்போ இங்கே நான் நிற்கிறது வந்து கருடாழ்வார் சன்னதி. வேத பாடசாலா குழந்தைங்க போல். ஸோ உள்ளே போகணுன்னு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போனோன்னா பானகம் அங்கேயே கொடுப்பாங்க. பானகம் பெருமாளுக்கு நைவேத்தியமாக நம்ம கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் நரசிம்மர் இருப்பார். ரொம்ப ஹைட்டாக இருக்க மாட்டார், ஒரு 1 ஃபீட்டில் தான் இருப்பார். பெருமாளோட திருமேனி கிடையாது, திருமுகம் மட்டும்தான். அந்த மாதிரி வாய் ஓப்பனில் இருக்கும். அதில் பானகம் அப்படி ஊற்றுனாங்கன்னா பாதி உள்ளே போயிட்டு மீதி வரும். அந்த மீதி வர்ற பானகத்தை நமக்கு கொடுத்துருவாங்க. 40 ரூபா டிக்கெட். நம்ம அங்கேயே பானகம் வாங்கி நம்ம அங்கே கொடுக்கலாம். அதாவது ஒரு யுகத்தில் இந்த நரசிம்மருக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஒரு யுகத்தில் நெய் கொடுத்துருக்காங்க, ஒரு யுகத்தில் பசும் பால் கொடுத்துருக்காங்க, இப்போது பானகம் கொடுக்குறாங்க. அப்படியே சேச்சிட்டு வந்தோன்னா நரசிம்ம சுவாமிக்கு மேலே இது ஒரு 10-20 படி ஏறி போனோன்னா ரெங்கநாதர் இருப்பார், ராஜராஜேஸ்வரி அம்மன் இருப்பாங்க, ஆஞ்சநேயர் இருப்பாங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் பானகம் நம்ம பே பண்ணிட்டோன்னா போதும். அங்கே வச்சுருப்பாங்க ரெடியாக பானகம் கலந்து. அதை அப்படியே பெருமாளுக்கு வச்சுட்டு அவங்க பெருமாளோட திருவாயில் சமர்ப்பிச்சுட்டு மறுபடியும் நமக்கு கொடுப்பாங்க. அங்கேயே பாட்டிலும் சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த பாட்டிலில் அதை நம்ம ஊற்றி எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் அன்றைக்கே கன்சியூம் பண்ணிடணும், இதை வச்சு சாப்பிடக்கூடாது. அங்கே சொல்லி தான் கொடுக்குறாங்க. பானகம் ஓரளவுக்கு சாயந்தரத்துக்குள்ளார நம்ம தீர்த்துடணும். 40 ரூபா டிக்கெட், போன தடவை 10 ரூபா தான் நினைக்கிறேன். அவ்வளோதான். நாங்கள் சேவிச்சுட்டு உடனே கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு 2 மணிக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். பார்த்தா அது 2 மணி நேரம் லேட்டாக வந்துச்சு. துரந்தோ. மத்தியானம் இங்கே சுப்பையா மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபேமஸான மெஸ், அங்கே போகலான்னு பார்த்தா டிரைவர் அங்கேயே கூட்டிகிட்டு போயிட்டார். நேராகவே போய் ஆர்டரெல்லாம் பண்ணாதீங்க, நேராக போய் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ விஜயவாடா உள்ளே கூட பார்த்த மாதிரி இருந்தது. நல்ல டிரைவர் கிடச்சிருந்தார். அம்பேத்கர் ஸ்டாச்சு ரொம்ப பெருசு. கிட்ட போய் பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த ஸ்டாச்சு. விஜயவாடாவில் இது. மங்களகிரியில் தரிசனம் முடிச்சுட்டு நீ ரிட்டர்ன் வர்றதுக்கு கூட மறுபடியும் அடிவாரத்தில் கீழே வரத்துக்கு ஷேர் ஆட்டோவில் வந்துட்டு மங்களகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து விஜயவாடாக்கு வந்துடலாம். நம்ம பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது நிறையாவே. ஸோ சுப்பையா மெஸ்ஸில் நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். பட் அந்தளவுக்குலாம் ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. ஸோ 4 மணிக்கு ட்ரெயின் வந்துச்சு. நைட்டு ஒரு 10 மணி போல் வந்து ரீச் ஆனோம். வீட்டுக்கு வந்துட்டோம். லேட்டானதுனால கொஞ்சம் வீட்டுக்கு வந்து சேர்றது லேட் ஆகிடுச்சு. இல்லைனா 2 மணிக்கு நாங்கள் ட்ரெயின் ஏறியிருந்தால் நைட்டு 9 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருப்போம். நீங்கள் இந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துருந்தீங்கன்னா இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை
ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸோடு சேர்த்து நிறைய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இந்த கோயில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். நம்ம ரூம் எடுக்கணுங்கிறதே கிடையாது. டைரெக்டாக விஜயவாடாவுக்கு போய் இந்த கோயில்களுக்கெலாம் தரிசனம் செய்துட்டு நிறைய ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது, ரீச் ஆகிடலாம். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் இந்த கோயில்கள் பற்றியோ வேறு கோயில்கிட்ட இருக்கிறத பற்றியோ தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.